ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு ப்ரொடியூசருங்கும் போது அவங்க வந்து ஒரு இடத்துல பணம் வாங்கியிருப்பாங்க. அந்த பணத்தை வந்து திரும்ப கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதுக்கு நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கையில் அது இல்லைல்ல. அது அந்த தயாரிப்பாளர் கையில் தானே இருக்குது. இப்போ வந்து அவ்வளவு பணமும் வந்து அவர் வந்து கையில் வச்சுக்கிட்டு போட்டிருக்க மாட்டார்ல. ஏதாவது பேங்க் லோன் வாங்கியிருக்கலாம், இல்லை ஏதாவது பிரைவேட் பார்ட்டிகிட்ட வாங்கியிருக்கலாம். ஸோ வந்து அவங்க வந்து இந்த டேட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், அந்த டேட்டில் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட் இருக்கலாம். அதே மாதிரி 2 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 2 படத்தோட தயாரிப்பாளருக்கும் அந்த கமிட்மெண்ட் இருக்கலாம். ஸோ அந்த டேட்டில் வந்து கொடுத்தவங்க ஏங்க நீங்கள் 10ஆம் தேதி அக்டோபர் தரேன்னு சொன்னீங்க சார், படம் ரிலீஸ் ஆக போகுது சார், நான் தரேன்னு சொன்னீங்க சார், அவங்க வந்து அதை மைண்டில் வச்சுக்கிட்டு கூட வந்து கொடுத்தவங்க கேட்கலாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து தீர்மானம் பண்ண முடியாது. ஒரு தயாரிப்பாளரே தீர்மானம் பண்ண முடியாது. அந்த சூழல் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சினிமா வந்து விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்து போக முடியாது. ஏன்னா அதுல வந்து 1000 விஷயங்கள் இருக்கும். நமக்கு இப்ப திரைக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது அவங்களுடைய சூழ்நிலை, அந்த அவங்களுடைய பினான்சியல் ப்ராப்ளம் எப்படின்னு நமக்கு தெரியாது.